நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு நான் தவமாய் காத்திருந்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வர்றாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விண்வெளி மையத்தோட நிலை என்ன, தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அவங்க பத்திரமா பூமியில் தரையிறங்கி அவங்க நலமோடு வந்து சேரணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நான் வீடியோ போட நினச்சேன். அதனால தான் இன்னைக்கு உங்களோட பேசுகிறேன். இப்போ கடந்த ஆண்டு என்னென்னா, ஜூன் மாதம் சுனிதா வில்லியம்ஸு, புச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கொண்ட டீம் அங்கே ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லப்படுகிற சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போனாங்க. 8 நாள் ப்ரோக்ராமாக தான் போனாங்க. ஆனால் அங்கே சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவங்களால உடனே திரும்ப முடியல. அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வர முடியல. 9 மாதங்கள் ஆயிட்டு. 9 மாதங்களாக அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நம்ம ட்ரம்ப் சுனிதா வில்லியம்ஸோடு பேசினாங்க. உங்களுடைய கர்லி ஹேரும் நீங்கள் ஒரு ஃபன்னாக ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்களை நாங்கள் பத்திரமா பூமிக்கு மீட்டு கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் எல்லாம் பேசினார். சில பேர் சொன்னாங்க இதெல்லாம் அரசியல் ஆக்குறாங்க அப்படி இப்படின்னாங்க. அரசியல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒரு சாதனை படைக்க சென்ற விண்வெளி வீரர்கள்லாம் பத்திரமா பூமி திரும்பணுமேங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா குழந்தைத்தனமும் ஒரு சிரிப்பும், கள்ளமில்லாத சிரிப்பும், அவங்க ரொம்ப பிரிஸ்கா இருக்கிறத பார்க்கும் பொழுது நம்ம வீட்டு பெண்மணி ஒருத்தர் நம்மளை பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது. அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்கள கூட்டு வர்றதுக்காக நாசா நிறுவனம் எலன் மஸ்க் அவர்களுடைய ஹெல்ப்பை கேட்டாங்க. அப்போ அவர் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் 9 என்ற விண்கலத்தை தந்தார். அது மார்ச் 13 புறப்பட ஆயத்தம் ஆயிடுச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் தொழில்நுட்ப கோளாறுலாம் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, மார்ச் 15 அது இங்கேருந்து புறப்பட்டு சர்வதேச விண்வெளி மையத்தை போய் அடைஞ்சது. இப்போ அங்கே உள்ள வீரர்கள், இங்கிருந்து 4 வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள். அங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், இன்னும் 2 வீரர்கள்லாம் அங்கிருந்து கிளம்பணும். இப்போ இவர்கள் பத்திரமாக இங்க பூமிக்கு வரணுமே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலா இருந்து எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. சில பேர் பத்திரமா வரணும், அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே கல்பனா சாவ்லா விஷயத்துல நடந்த ஒரு தவறுதல் இந்த விண்கலத்தில் நடந்துடக்கூடாது, அவங்க உயிருக்கு பாதுகாப்போடு அவங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா பல்வேறு செய்திகள் வந்தா கூட முன்னாள் விஞ்ஞானி ஒருத்தர் நம்பி நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு. இது திட்டமிடப்பட்ட ஒரு பிளான். இது கண்டிப்பா சுனிதா வில்லியம்ஸ் அவருடைய டீம் பத்திரமா பூமி இறங்குவாங்க, ஏன் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய வார்த்தைகள் ஒரு ஆறுதலா இருந்தது. நேற்று காலையில 10:35 மணிக்கு அங்கிருந்து த டிராகன் X9 அது கிளம்புச்சு. கிளம்பி அவங்க இந்த விண்கலம் விண்வெளியோடு பொருத்தப்பட்டு, விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோடு பொருத்தப்பட்டு அவர்கள் எல்லாம் பத்திரமாக இதுல ஷிஃப்ட் ஆகி அவங்க தரையிறங்க ஆயத்தமானார்கள். அதிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பதட்டத்தோட இருந்தது. நம்மளால இயல்பா ஒரு வேலை கூட செய்ய முடியல. ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தங்க பத்திரமா வரணுமே அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது. இன்னும் 3 வீரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ஆண்கள். சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண்மணி, ஒரு வீர பெண்மணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க பத்திரமா வரணுமேங்கிற ஒரு பதட்டம் நம்மகிட்ட இருந்தது. இப்ப இன்னைக்கு அதிகாலையில 3:27க்கு புளோரிடா கடற்கரையில இந்த விண்கலம் தரையிறங்க ஆயத்தமாச்சு. அப்போ பாதுகாப்பு படையினர் எல்லாம் படகோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பூமியை தொடும் நேரத்தில் பாராசூட் விரிந்து 4 வீரர்கள் அப்படியே தரை இறங்குறாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, பூமியை தொடும் பொழுது வெப்பம் அதிகமா இருக்கும், அந்த சூட்டை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா எல்லா தடைகளையும் தாண்டி அவர்கள் புளோரிடா கடற்கரையில் உள்ள அந்த கடற்கரையில அவங்க தரை இறங்கினார்கள். அந்த விண்கலம் வந்தோடனே பாதுகாப்பு படை வீரர்களா போய் அவங்களை மீட்டெடுத்து, ஒரு கப்பலில் அவர்களை மீட்டெடுத்து பத்திரமாக கூட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு அவர்கள் கை அசைத்து அவர்கள் வரும் பொழுது அவர்களை வரவேற்க ஆரவாரமாக எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. இப்ப கோடிக்கணக்கான மக்கள் தூங்காம எல்லாரும்
டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இவங்க பத்திரமா இறங்கணுமே, அவங்க நலமுடன் வரணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் இருந்தது. அவங்க இறங்கின உடனே அவர்களை பார்த்தவுடன் இப்போ சொல்லுவாங்க பாருங்க, வெளிநாட்டுக்கு பிள்ளையை அனுப்பிட்டு வெயிட் பண்ற ஒரு அம்மா மாதிரி எல்லாருமே வந்து அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். முக்கியமா சுனிதா வில்லியம்ஸை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்து காத்திருந்தாங்க அப்படிங்கிறதா ரொம்ப ஒரு உண்மை. அவருக்கு பத்திரமா வந்துட்டாங்க. இப்போ வந்து அங்க வந்து புவியீர்ப்பு விசையெல்லாம் கிடையாது. அதனால அவர்கள் உடல் வந்து கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும். அவர்கள் கால் எலும்புகள்லாம் பலம் இல்லாம இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதனால அவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. 6 மாத காலம் அவர்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்கள் வந்து அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அவங்க இயல்பு நிலைக்கு மாறிடுவாங்க. இப்போ வந்து இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பெண்களுக்கே ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. ஏன்னா பெண்கள்னாலே ரொம்ப பயந்த சுபாவம், அவங்களால எதுவும் முடியாது அப்படிங்கிற ஒரு தடையெல்லாம் தகர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டு வந்திருக்காங்க. வருங்காலத்துல பெண்கள்லாம் இவங்களை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும். இவங்க நிறைய வந்து இன்னும் வந்து விஞ்ஞானத்துல நிறைய சாதனை படைக்கணும். இந்த உலகத்துல பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தோஷமும் வாழ்த்துக்களும். இதை வந்து உங்களோடு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.